கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி வேதத்தில் உள்ள சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் மொத்தம் 39 புத்தகங்கள். அவற்றை 5 ஆகமங்களாக பிரிக்கலாம். பஞ்சாகமும், சரித்திராகமும், பாட்டாகமும், பெரிய தீர்க்கதரிசன ஆகமங்கள், சிறிய தீர்க்கதரிசன ஆகமங்கள் என 5 வகையாக பிரிக்கலாம். பஞ்சாகமத்தில் 5 புத்தகங்கள்: ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். அஞ்சையுமே பஞ்சாகமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரித்திராகமங்கள் யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்றா, நெகேமியா, எஸ்தர். இந்த 12 புத்தகத்தையும் சரித்திர ஆகமங்கள்னு சொல்கிறோம். அடுத்து பாட்டாகமத்தில் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு 5 புத்தகங்களையும் நம்ம பாட்டாகமம்னு சொல்கிறோம். பெரிய தீர்க்கதரிசன ஆகமங்கள் ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் இந்த 5 புத்தகங்களையும் பெரிய தீர்க்கதரிசன ஆகமங்கள் சொல்கிறோம். சிறிய தீர்க்கதரிசன ஆகமங்கள் ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்லியா இந்த 12 புத்தகங்களையும் சிறிய தீர்க்கதரிசன ஆகமங்கள் சொல்கிறோம். இது ஏன் நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம்னா, படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதில் நம்ம படிக்கவும் நம்ம புரிந்து கொள்வதற்கு எளிதாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம். டே பை டே இந்த 5 புத்தகங்களுக்கு பஞ்சாகமம் அதில் என்னென்ன இருக்குது, அந்த ஆதியாகமம்னா இப்போ அந்த ஆதியாகமத்தை நம்ம எப்படி டே பை டே படிக்கலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம், எளிதில் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பை டே பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.